ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பண்ண போகிறோம். அது ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படி பண்ணலாங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இப்படி ஒரு பேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேடில் வந்து இல்லைன்னா கலண்டர் அட்டை இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு வந்து 4 கட் பேங்கிள்னால் 20 பண்ணால் போதும். 1 கட் பேங்கிளாக இருந்தால் 35 பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து அந்த எட்ஜை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணும்போது என்னென்னா லேயர் பண்ணிவிட்டு நல்ல எந்த இடத்துலையும் சிக்கில்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரிக்கு நமக்கு எத்தனை இது வேணுங்கிறத சுற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தான் பேங்கிளில் சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கம் போட்டுக்கலாம். நான் பேங்கிள்ஸை சுற்றுறதை வந்து வீடியோ வந்து எனக்கு டிலீட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் போட முடியல. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பேங்கிள்ஸும் நான் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ வந்து 1 கட் பேங்கிளில் வந்து ஒரு லைன் இப்படி போட்டுக்கலாம். கம்மு வச்சு லைன் போட்டுட்டு நமக்கு வந்து அந்த லைன் ஒழுங்காக வரலன்னா மேலே வந்து இந்த கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சாக் பீஸ் மாதிரி வச்சுருப்போம்ல, அதை கூட நீங்கள் போட்டு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டோன் செயினை வந்து அது மேலே லைனாக க்ராஸாக வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் க்ராஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டோனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 3 ஸ்டோன் வந்து லைனாக வச்சுக்கலாம். 4 mm தான் வச்சுருக்கேன். 3 ஸ்டோனு பிங்க் கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி இந்த ஸ்டோனை வச்சுட்டு வரலாம் கம் போட்டுட்டு. இப்போ இந்த சைடு பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரிக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நான் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். இந்த பேங்கிள்ஸில் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோடய பிங்க் கலர் சாரீக்கு 4 கட் பேங்கிள்ஸில் வந்து 2 பேங்கிள்ஸ்க்கு வந்து டிசைன் போட்டேன். 2 பேங்கிள்ஸை வந்து வெறும் த்ரெட்டை மட்டும் போட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த மெரூன் கலர் கிளாஸு பேங்கிள்ஸையும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த சைடில் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற அந்த ஸ்டோனையும் ஃபிட் பண்ணியிருக்கேன். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் 1 சைடு இப்படியும் 1 சைடில் வந்து அந்த ஸ்கொயர் டைப்பும் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு மேட்சாக ஒரு சாரீ பின் தேவைப்பட்டுச்சு, அதனால் சாரீ பின்னும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சாரீ பின்னும் அதுக்கு மேட்சாகவே நான் வந்து பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோவை சந்திக்கிறேன்.